நாட்டில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக இந்த புதிதாக கொண்டு வரப்படுற சட்டம் கொஞ்சம் பாரதூரமானதாக இருக்கும் என பல செய்திகள் வந்து பரபரப்பாக செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. தெளிவாக பார்க்க போனோம்னு சொன்னால், புதிதாக வாரவர்கள் உங்களோட கடன் சுமைகளை, கடமைகளோட, பொறுப்புகளோட வெளிநாடை நோக்கி வாரவர்கள் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. உங்களோட முயற்சியால் நீங்கள் வாங்க, உங்களோட முயற்சியால், உங்களோட மூலையால் நீங்கள் வெளில பாருங்கள். அகதி அந்தஸ்து சில நாடுகளுக்கு நிராகரிக்கப்படுது. உண்மைக்குமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக வாழக்கூடிய நாடுகள் என்ற பட்டியலில் இலங்கை இடம்பெறுவதால் இலங்கைக்கான அகதி அந்தஸ்து கோரிக்கைகள் முக்கிய காரணிகள் இல்லாதவைகள் வந்து நிராகரிக்கப்படுது. அதே போன்று இணைய நாடுகள். இப்போ இந்த சட்டம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டால் வேறு நாடுகளுக்கு போக முடியாது, இலங்கைக்கு போக முடியாதுன்னு சொல்லி செய்திகள் பரபரப்பாக பரப்புகிறாங்க. அதில் உண்மை என்னென்னு சொன்னால், இது மிக பிரதானமாக உக்ரைனியர்களுக்கு. என்னென்னு சொன்னால், அவர்கள் அகதி அந்தஸ்து கோரின பிறகோ அல்லது தற்காலிகமாக சுவிஸில் தங்க வைக்கப்பட்ட பிறகோ 2021 ஆண்டு கொண்ட சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவர்களுக்கு ஒரு சில சலுகைகள் வழங்கப்படுது. அந்த சலுகைகளை இன்னும் இறுக்கமாக்கணும், அவர்களை போக விடாமல் செய்யணும். அதே போல் இனிய நாடுகளுக்கும் தேவையில்லாத காரணங்களை தவிர்த்து அவர்களை போக விடாமல் செய்யணும். என்னென்னு சொன்னால், சுவிஸுக்குள்ளே உண்மைக்குமே இவர்கள் புகலிடம் கோரி வாரார்களா அல்லது போய்க்கு இங்கே இப்படியான ஒரு நாட்டில் இருக்கணும்னு சொல்லி வாரார்களான்னு கண்டறிவதற்காக செம்மாலேருந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கூட்டாட்சியின் அழுத்தத்தின் காரணமாக உடனடியாக நடைமுறைக்கு வரல. வார வருஷம் பிப்ரவரி மாதத்துக்கு தான் அது தீர்மானிக்கப்படும். இதை நடைமுறை கொண்டு இயலுமா, அது சாத்தியமான விஷயமானு சொல்லி. மற்றும் மனித செய்தியில் எதுவுமே பயப்பட தேவையில்லை. உண்மைக்குமே அதில் குறிப்பிடப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்ப உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு மரணம் என்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றாலோ நிச்சயமாக நீங்கள் இலங்கைக்கு போகலாட்டியும் இந்தியாவில் போயிட்டு வரலாம், சொந்தங்களை பார்க்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்க இந்தியாவில் கூப்பிட்டு பார்க்கலாம், நேபாளத்தில் கூப்பிட்டு பார்க்கலாம், மங்கள எங்கேயும் போய் பார்க்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதில் தடையண்டு வரப்போகிறது என்ன, நீங்கள் சுற்றுலா போகிறதோ இல்லாட்டி திருமணம் வந்துட்டு போகிறதோ அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது. அதுவும் வார வருஷம் 2ஆம் மாதம் அது முடிவு எடுக்கப்பட்டால் தான். அதுவும் ஒவ்வொரு நாட்டுன்னா பாதுகாப்பு தன்மையை பொறுத்து. இப்போ இலங்கை ஆட்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இல்லைன்னா இலங்கை வந்து இப்போ பாதுகாப்பாக வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாடண்டைக்கில் வந்து நீங்கள் வேறு ஒரு நாடுகளுக்கு போனால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராது. இப்போ உக்ரைன் போன்ற நாடுகள், இப்போ வேறு அந்த யுத்தம் நடக்கிற நாடுகளில் இருந்து அகதி அந்தஸ்து கோரி வாரவர்கள் இப்போ திடீரென்று இல்லை அந்த நாட்டில் இல்லை, இந்த சொந்தக்காரர் கூட வேறு ஒரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னால் அவங்க யோசிப்பாங்க, என்னடா யுத்தம் நடக்கிற நாட்டிலேருந்து என்னென்னு சொந்தக்காரர் உடனே பார்க்க வருவாங்க, நீ உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இங்கே அகதி அந்தஸ்து கோரியிருக்க, நீ வேறு ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே உன்னை கொலை செய்ய மாட்டாங்களா, இப்படியெல்லாம் பல மாதிரி யோசிப்பாங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சட்டத்தை வந்து 3ஆம் தரப்பு கூட்டாட்சியின் கீழே அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை கட்டாயம் நடைமுறை கொண்டு வரணும். அப்போ நடைமுறை கொண்டு வந்தால் தான் நாங்கள் புகலிட கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தலாம். இப்போ சுவிஸ் மட்டும் இல்லை, யூகே மற்ற இந்தியாவில் வந்து யூரோப் போன்ற இதில் இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புகலிட கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை வந்து இறுக்கமாக்கி கொண்டு போகிறாங்க. ஏன், அந்தந்த சொந்த நாட்டுக்காரனுக்கான சலுகைகளோ வசதிகளோ அடிப்படை தேவைகளோ வந்து அங்கே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வளப்பற்றாக்குறைன்றது வந்து இன்னொரு 50 வருடத்துக்கு பிறகு இந்தந்த நாடு இதை பெரிய தலடியை எதிர்நோக்க வந்து செய்யாது. இப்போ ஈவன் ஃப்ரான்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் எல்லா நாட்டுக்காரனும் இருக்காங்க. மற்ற நாடுகளோட ஃப்ரான்ஸில் எல்லா நாட்டுக்காரனுக்கும் அள்ளி விசா கொடுத்து எல்லா நாட்டுக்காரனும் குந்திட்டு இருக்காங்க. எல்லா நாட்டுக்காரன் ஒருத்தரும் வேலைக்கு போகிறான்ல, வீட்டில் இருந்த மாதிரி மாதம் காசு இருக்கான். எவ்வளோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிற வரி கட்டுறான், அந்த வரியிலேருந்து சும்மா அந்த கஞ்சாவும் குடும்பம் அடிச்சு திரிஞ்சு இந்த குப்பை கூட வேலை பார்க்குற இந்த கருவு எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க அந்த காசில். அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவினம் என்று தெரிஞ்சும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கைமறி போன ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் தான் எல்லா நாடுகளும். இப்போ சுவிஸ் இது மட்டும் இல்லை, கடந்த காலத்தில் வந்து அகதி தஞ்ச முகாம்கள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி என்னது காரணம்னு சொன்னால், தாங்கள் உள்வாங்கக்கூடிய அந்த அகதிகள் அளவை குறைக்கிறது. அப்போ மேலும் எதிர்வரும் பெரிடமும் கூட இந்த கூட்டாட்சியில் வரவங்க வந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இதை நாங்கள் வந்து நிராகரிக்கணும், அப்படி அனுமதிகள் சரியான முறையில் காரணங்களை குறிப்பிட்டு வழங்கினால் அவர்களை கூட நாங்கள் பரிசோதிக்கணும் என்ற ரீதியில். இப்போ யூகே ஒன்று பாருங்க, டிஜிட்டல் ஐடின்னு சொல்லி, டிஜிட்டல் ஐடியில் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் எந்த ஒந்த ஸ்போர்ட்டில் உங்களோட ஜிபிஎல் லொக்கேஷன்லாம் காட்டுற அளவுக்கு தான் அது சிஸ்டம் வைக்கப்படுது. அந்த டிஜிட்டல் ஐடி உங்களை கையில் உங்களோட ஃபோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அது காட்டத்தான் போகும். நீங்கள் என்ன செஞ்சாலும் காட்டத்தான் போகுது. சட்டவிரோதமாக போயிட்டு தங்கி இருக்கிறவங்க அந்த டிஜிட்டல் ஐடி இல்லாமல் ஒரு வேலை பார்க்கலாது, அந்த டிஜிட்டல் ஐடி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் போகலாது, அந்த ஐடி இல்லாமல் ஒரு ஒஃபிஷியலாக எங்கேயாவது வேலை பார்க்க முடியாது, விமான நிலையத்துக்கு போகலாது, போக்குவரத்து செய்யலான்ற ஒரு சுச்சுவேஷனை யூகே கொண்டு வர போகுது 2029. அப்போ இதுதான் புலம்பெயர் தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகள். ஆனால் இது எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கொண்டு இந்த செய்தி சொல்கிறவங்களும் அப்படி தான் பரபரப்பாக தங்களோட செய்தியை வந்து 4 பேர் பேசணுமெண்டாக்காண்டி பரபரப்பாக சொல்லி இளைஞர் யுவதிகள் மத்தியில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. அவங்களும் முன்னேறணும், கடமை பொறுப்புன்னு சொல்லி வெளிநாடுக்கு வரவங்களே அவங்களையும் குழப்பி கொண்டிருக்கிறது. வெளிநாடுன்றது கஷ்டம்தான், வேற இருக்கிறவன இப்போ சொன்னால் போல அவன் கேட்க போடல, அவன் வருவான் தான். ஆனால் அவன் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஏற்கனவே வந்து நாங்கள்லாம் அதை துணை நிற்கணும். எடுத்து சொல்கிற செய்திகளும் இது பெரிய புடிங்கியல் மாதிரி எடுத்து சொல்கிறது, அவங்களும் பயந்து கொண்டு இருக்கிறது. ஸோ சுவிஸ் தொடர்பாக நிறைய பேர் இன்பாக்ஸில் கேட்ட விஷயத்துக்கு இதுதான். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க, உங்களோட வாழ்க்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் அகதி அந்தஸ்து கோர போகிறீங்க, ஒரு அரசியல் தஞ்சம் கோர போகிறீங்கன்னா உரிய ஆதாரங்களை கொடுத்து அந்த கேஸை வந்து நீங்கள் அகதி அந்தஸ்து செஞ்ச போடுறது அது உங்களோட கையில் இருக்குது. அதை பெற்ற பிறகு அவங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கணும். இங்கே இந்த நாடுகளில் இன்றைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம். நான் இப்போ இன்றைக்கு சுவிஸை பற்றி இந்த நியூஸ் போடுறோம், நாளைக்கு இன்னொரு நியூஸ் வரும். இதுதான் இங்கே சட்டம்.
உங்களோட வாழ்க்கை உங்களோட கைதான் இருக்குது. பரபரப்பான செய்திகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கவில்லை. இவ்வாறான பரபரப்பான செய்திகள் வரும்போது அதனால் எவ்வாறு எப்படியான விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகளை காலதாமதமானாலும் தரதுக்கு தயாராக இருப்பேன். ஸோ இதுதான் இந்த சுவிஸில் புதிய புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தொடர்பான செய்தியில சாராம்சம்.